ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை 49 புத்தக நிலையத்தில் புக் ஃபார் சில்ட்ரன் அரங்கில் இருக்கோம். இந்த புக் ஃபார் சில்ட்ரன் அரங்கில் எழுத்தாளர் விழியனோடு நம்ம உரையாட இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். எழுத்தாளர் விழியன் சிறார் எழுத்தாளர்கிட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு எழுத்தாளர் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்குது. அதற்கான நேரம், அதற்கான வீச்சு எப்படி நீங்கள் அதை தயார்படுத்திக்கிட்டீங்க? குழந்தைகளுக்கான புத்தகங்களுக்கான தேவை நிறைய இருக்கிறதா நான் ஒரு அடர் வாசகராக நிறைய உணர்ந்தேன். குழந்தைகளோடு நிறைய புழங்கும் போது அவர்களுக்கு அந்த சமகாலத்துக்கு ஏற்ற மாதிரியான புத்தகங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதா நிச்சயமாக உணர்ந்தேன். புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் சார்பாக நிறைய புத்தகங்கள் அப்போ வர ஆரம்பிச்சது. நான் எழுதின ஆரம்பித்தப்போ இன்னும் நிறைய தேவை ஒரு ஐகானிக்கான ஒரு தேவை இருந்ததை ஒரு 2010 காலகட்டங்களில் உணர ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த துறை நான் ஃபோட்டோகிராஃபி, கவிதை, சிறுகதை எல்லாம் எழுதியிருந்தாலும் இந்த துறையில் மிக குறைந்த ஆட்கள் தான் இருந்தாங்க அந்த டைமில். இப்போவும் கேட்டிங்கன்னா பெரிய நம்பர்ஸ் சொல்ல முடியாது. ஆனால் இப்போது கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் நிறைய புத்தகங்கள் ஒவ்வொரு பெரிய பதிப்பகங்களும் அவர்களுக்கான தனியாக ஒரு சில்ட்ரனுக்கான ஒரு இம்ப்ரிண்ட்டை கொண்டு வர அளவுக்கு வந்திருக்கு. பாரதியிலே மட்டும் ஒரு 1500 புத்தகங்கள் வந்திருக்கு. வானம்ல தொடர்ச்சியாக கொண்டு வராங்க. பெரியார் பிஞ்சில் தனி கொண்டு வராங்க. ஹர்ஸ்டோரிஸில் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. 6th சென்ஸில் பயில் பதிப்பகம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி தனித்தனியாக சின்ன சின்ன பெரிய அளவில் புத்தகங்கள் பதிப்பகங்கள் வந்திருக்காங்க. இன்னும் போதவில்லை அப்படின்றது தான் நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா சிறார்களுக்கான ஒரு கை விரல் மாதிரி தான் அவ்வளோ டேஸ்டான ஆட்கள் இருக்காங்க. வெறும் எல்லாருமே இலக்கியம் மட்டுமே பார்க்குற ஆட்கள் இல்லை. நிறைய வகையான குழந்தைகள் இருக்காங்க. இப்போது நான் சமீபமாக இன்னும் என்ன பார்க்குறேன் அப்படின்னா கணிதம் சார்ந்து இன்னும் நிறைய தேவை இருக்குன்றதை பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஸ்கில் ஓரியன்டில் கணிதம் ஒரு முக்கியமான ஸ்கில்லாக பார்க்குறோம். ஆனால் அதற்கான புத்தகங்கள் இங்கே புக் ஃபேரில் பார்த்தோம்னா தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயுமே சரி ரொம்ப கம்மியான எல்லாமே ஒர்க் ஷீட் ஸ்டைலில் அல்லது எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டைலில் தான் இருக்குது. ஆனால் தேவை இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்படி இப்போ கணிதம் சார்ந்து, இப்போ சூழியல் சார்ந்து நிறைய வருது, அறிவியல் சார்ந்து நிறைய வருது, கதைகள், வயதுக்கேற்ப கதைகள், அதெல்லாம் இப்போ நிறைய வர்றது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். இல்லை, உங்களுடைய படைப்பு இந்த ஆண்டு என்னென்ன நூல் வெளியில் வந்திருக்கு? இந்த ஆண்டு கதை தொகுப்பா டடங் அப்படின்னு பாரதி புத்தகாலயத்தில் ஒன்று வந்திருக்கு. நட்சத்திர சீரா அப்படின்ட்டு ஒரு போர்டு புக் வேக்கப் புக்ஸில் வந்திருக்கு. அப்புறம் பலூனில் பறந்த பாகா அப்படின்ட்டு ஒரு கலரில் ஒரு சிறார் நாவல் டைப்பில் பயில் பதிப்பகம் சார்பாக வந்திருக்கு. அப்புறம் கணித பயம், கட்டுறோம் தூக்குறோம் மாஸ் காட்டுறோம் அப்படின்னு ஒரு புத்தகம் புக்ஸ் ஃபார் சில்ட்ரனில் வரப்போகுது. இன்னைக்கோ நாளைக்கோ திடீர்னு நம்ம பேட்டி முடியறதுக்குள்ள கூட வரலாம். இப்போ உங்களுடைய நூல் அதிகமாக விற்பனை ஆகுது அப்படின்னா எந்த நூலை சொல்லுவீங்க? நிறைய நூல் நிறைய கவனம் பெறுது. ஏன்னா அது திரும்பி சொல்கிற மாதிரி பல டேஸ்ட் இருக்குது குழந்தைங்களுக்கு. அந்த டேஸ்ட்டில் இப்போ சின்ன குழந்தைகள் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பென்சில்களின் அட்டகாசம்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்நாள் வரை அது 2011 வந்த புத்தகம். இந்நாள் வரை அது ஒரு பரவலான ஹிட்டாக இருக்குது. இப்போ வர பசங்களோட அதை எடுக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அதுவும் பாரதியில் பெரிய சைஸ்லேயும் அதை போட்டோம். ஸோ அந்த புக்கு பரவலான வாசகர். மலைப்பூவும் ஒரு பெரிய ரீச் கொடுத்தவர். அது இன்னும் கொஞ்சம் பெரிய வாசகர்கள், ஒரு 5வது 6வது படிக்கிற பசங்க பண்ணுற புக்கம்ல மலைப்பூ. அப்புறம் அனிதாவின் கூட்டாஞ்சோறு பரவலான வரவேற்பு பெற்றது. சின்ன சின்ன கதைகள் சகி வளர்த்த ஓகி, மன்னர் பராக், அந்த போன்ற புத்தகங்கள். அப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்பின கதைகளோட தொகுப்பு ஏன்னா அது நிறைய படித்து அம்கா அப்புறம் டடங்கெல்லாம் ஏற்கனவே அந்த கதைகள் படிச்சிருப்பாங்க. அந்த தொகுப்பாக படிக்கிறதுல நிறைய விருப்பமாக இருக்காங்க. அம்கா சமீபத்தில் நிறைய வரவேற்பு பேசப்பொருளாக. இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் சென்னை புத்தக கண்காட்சி ஃபோக்கஸ் வச்சு நிறைய புத்தகங்களை கொண்டு வரீங்க, இல்லை ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் புத்தக கண்காட்சி நடக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? இல்லை என்னுடைய இயல்பே ஒவ்வொரு 3 மாதத்துக்கு விதமான திட்டமிடுதல் வச்சுருக்கீங்களா?
இல்லை, வருஷம் முழுக்க கொண்டு வர்றது தான் சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு லேண்ட்மார்க். சென்னை புத்தக கண்காட்சி வந்து ஒரு லேண்ட்மார்க். இங்கே வந்துச்சுன்னா ஒரு கவனம் பெற மாதிரி. ஏன்னா அது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. இத்தனை பல ஆண்டுகளாக வந்து சென்னை புத்தக கண்காட்சி மட்டும்தான் இருந்தது. அதனால் அங்கேருந்து அதை எல்லாருமே மைல் ஸ்டோனாக வச்சுருக்கோம். ஆனால் இப்போ வந்து ஈரோடுக்கு அல்லது சேலம், கோயம்புத்தூர், மதுரை அப்படி வந்து எப்போ முடியுதோ அந்த டைம்ல நியரஸ்ட் புக் ஃபேரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து வந்து உங்களுடைய எழுத்து வந்து கவனிக்கப்படுது, பேசப்படுது அப்படின்றப்ப வாசனுடைய பரப்பு அதிகமாகும். நீங்க அவங்க கூட தொடர்ந்து வந்து உரையாடிக்கிட்டே இருக்கீங்க. அது எந்த மாதிரியான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குது? ஏன்னா ஒவ்வொரு 10 ஆண்டு, ஒவ்வொரு 5 ஆண்டு இந்த மாதிரி வாசகர் மாறுறாங்க அப்படின்னு ஒரு ரேசியை நீங்க எடுப்பீங்களா? புள்ளி ஓரமா எடுப்பீங்களா? அப்படி என்ன மாறி இருக்கு வாசகர்கிட்ட? வாசகர் மாறி இருக்குன்னா நிறைய மாற்றங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஐடி இன்ஜினியர் வந்து பேசினாங்க, நான் பென்சில் அட்டகாசம் படித்தேன் அப்படின்ட்டு. ஸோ அத்தனை ஆண்டுகளாக அத்தனை தலைமுறையாக வந்து இது வாசிக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை நினைவு வச்சு வந்து நேரில் வந்து சொல்லும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அடுத்தடுத்து கட்டத்துக்கு நகரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். நான் எப்பவுமே விடியனே படிக்கணும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். இங்கே வரீங்கன்னா விடியன் வந்து ஒரு ஜம்ப் பேடு, இங்கேருந்து வந்து அடுத்த லெவலுக்கு போங்க அப்படின்ட்டு. எங்கே போகிறாங்கன்னா ஒரு 13 வயதில் வந்து தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு போகிற ட்ரெண்டை பார்க்க முடியுது. ஸோ 13 வயதினருக்கு இன்னும் நிறைய அவர்களை கவனப்படுத்துகிற மாதிரியான புத்தகங்கள் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது. ஏன்னா ஆங்கிலத்தில் இப்போது எல்லாருமே வந்து கவனம் வந்து அவங்க உள்ளே வரும்போது அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கதைகள், அப்படி படத்தொகுப்பு அல்லது கலரில் கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்துக்கு ஒரு கவனம் இருக்கே தவிர 13 வயதினருக்கு போதிய புத்தகங்கள் இல்லை. இப்போ இதை பற்றி பேசி ஒரு பாரதியில் வந்து புக்ஸ் ஃபார் சில்ட்ரனில் ஒரு 50 புத்தகம் வந்திருக்கும். 50 சாட்டிஸ்ஃபைங் லெவலே இல்லை. 50 தலைப்புகள் அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா அவர்கள் உடல் பற்றி தேவைப்படுது, அப்புறம் நட்பு முரண் பற்றி தேவைப்படுது, டெக்னாலஜி பற்றி தேவைப்படுது, நான் ஃபிக்ஷன் நிறைய தேவைப்படுது. அவர்களுக்கான 13 வயதினருக்கான எழுத்து வந்து ப்ராப்பராக எக்ஸாக்டாக அவங்களுக்குன்னு இல்லை. அப்போ வந்து இங்கிலீஷை தேடி போயிடுறாங்க. அந்த ட்ரெண்டை பார்க்க முடியுது. ஸோ அவர்களை திரும்பி பிடிச்சி வைக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் ஃபிலாசபி, அரசியல்லாம் வந்து அவர்களுக்கு இருக்குது. அவங்க வந்து ஒரு டீனை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கான இருக்குது. ஆனால் இந்த நடுவில் ஒரு கேப் வந்து இல்லாததுனால அவங்க இங்கேருந்து தமிழ்லேருந்து வேறு மொழிக்கு போயிடுற, அதாவது குறிப்பாக ஆங்கிலத்துக்கு போயிடுற ட்ரெண்டை பார்க்க முடியுது. எழுத்தாளர் வெளியில் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் தராரா, ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் தராரான்னு பார்க்குறப்ப தமிழ் மொழிக்கு தான் முக்கியத்துவம் தரீங்க. ஆமாம். ஆங்கில மொழிக்கான முக்கியத்துவம் தரக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ நானே வந்து என்னுடைய கதைகளை ஆங்கிலத்திலே கூட எழுதலாம். இங்கே இருக்கிறது இன்னும் தமிழில் எழுதுவது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். அதனால தமிழுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் இருக்கு. இப்போ எப்படி வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க, எழுத்தில் ஆக்டிவாக இருக்கீங்க, தொடர்ந்து உங்களுக்கு புத்தகம் நிறைய வெளியில் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஆக்டிவாக இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம்? அதுக்கு ஒரே காரணம் தான், எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட். என்னுடைய நேரத்தை எதற்கு பயன்படுத்தணும், எதற்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை. அதனால இன்னைக்கு வரனாலும் எவ்வளோ நேரம் இங்கே இருக்க போகிறேன், அடுத்த ப்ரோக்ராம் எங்கே போகிறேன் அப்படின்னு ஒரு நாளே திட்டமிடும்போது அதற்காக எல்லா திட்டமிடலும் நடப்பது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ புதிய எழுத்தாளருக்கு வாசனுடைய, அதாவது வெளியனுடைய பரிந்துரை, புத்தக பரிந்துரை கேட்குறீங்களா? புத்தகம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஜானரில் படிக்க போகிறீங்களோ அந்த கிளாசிக்ஸில் ஆரம்பிக்கணும். கடினமான உழைப்பு வந்து தேவை. அந்த துறையில் என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தையோட மனநிலை என்ன அப்படின்னு ஓவராலாக தெரிஞ்சிட்ட அப்புறம் குழந்தைக்கு எழுத வரீங்கன்னா நான் சொல்கிறேன், சமகாலத்தில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு கதை எழுதிட்டனாலே நான் வந்து இம்மிடியேட்டாக நான் வரணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. உழைப்பு வந்து நிறைய தேவைப்படணும். இப்போது பலராமன் எழுதிட்டாரு அப்படின்னா எப்போ உங்கள் புக்கு வருதுன்னு கேட்கும்போது நம்ம கொண்டு வர்றது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால கூடுதலான உழைப்பு, நிறைய வாசிப்பு வந்து தேவைப்படுது. இப்போ முன்னை விட இப்போ என்ன அப்படின்னா வெறும் எழுதிட்டா மட்டும் பத்தாது. யூ நீட் டு பிரிங் இட் டு மார்க்கெட். ஒரு வாசகரோட கையில் கொண்டு சேர்ப்பதற்கான எல்லா வேலையும் செய்யணும். அது நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த இலகுத்தன்மை நம்மளுக்கு தேவை. அப்போ ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்து நான் வந்து பெரிய ஆளுன்றது கிடையாது.
இதன் நோக்கம் வந்து குழந்தைகள் வந்து அதன் மூலம் வந்து படித்து அடுத்த லெவலுக்கு முன்னேறதும் போது நீங்கள் கொஞ்சம் காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி, இந்த சிறார்கள்கிட்ட வாசிப்பு தன்மை வந்து பரவலாக இருக்கா? ஏன்னா நூல்கள் நிறைய வருது, எழுத்தாளர்கள் நிறைய வராங்க, புத்தகங்கள் நிறைய விற்பனை ஆகுது, இதுதான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வாசிப்பு தன்மை பரவலாக இருக்கா? வாசிப்பு தன்மை பரவலாக இருக்கு, ஆனால் போதிய நிலையில் இல்லை. இட் இஸ் நாட் டெட். இப்போ நிறைய இடங்கள்ல வந்து இட்ஸ் டெட் அப்படின்றாங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டெட்டெல்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் இங்கே கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்திங்கனாலே வந்து வாசகர்கள் நான் இந்த புக்கில் ஆரம்பித்தேன், இந்த லெவலில் இருக்கிறேன், அப்புறம் இந்த புக்கெலாம் படிச்சிட்டேன் அப்படின்னு வந்து காட்டிட்டு போகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து காட்டிட்டு போகிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் டெட் ஆக்சுவலி. ஆனால் சாட்டிஸ்ஃபைங் லெவலில் இருக்கா அப்படின்னா இல்லை. அகெயின் இது வந்து ஒரு தனியாக பதிப்பாளரோ எழுத்தாளரோ செய்கிற முயற்சி இல்லை, கூட்டு முயற்சியாக தான் தேவை. இப்போ நீங்கள் பெரியவங்களுக்கு எழுதுறீங்கன்னா அவங்களும் யூ ஹேவ் டு கான்ட்ரிபியூட், இதுக்கு என்ன பண்ண போகிறோன்றது தேவை. பதிப்பாளரோட ரோல் வந்து பதிப்பு செய்கிறாங்க, எழுத்தாளர் ரோல் இருக்குது, ஆசிரியர் ரோல் இருக்குது, அதே போல் ஒரு சமூகத்திற்கும் ஒரு பெரிய ரோல் இருக்குது, அரசுக்கு ஒரு ரோல் இருக்குது, நூலகத்திற்கு ஒரு ரோல் இருக்குது. எல்லாரும் டச் பண்ணாதான். இப்போ வெறும் நாங்கள் எழுதிட்டா மட்டும் வாசிப்பு அதிகமாகிடுமானா நிச்சயமாக ஆகாது. ஏன்னா டீவியேட்டிங் ஃபேக்டர் பயங்கர அதிகமாக இருக்குது. இன்டர்நெட்டு, சோசியல் மீடியா, அவருடைய நேரம் வந்து இழுப்பதற்கான நிறைய இருக்கும்போது அப்போ கூடுதலாக இன்னும் கூட்டு முயற்சி வந்து நிறைய தேவைப்படுது. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய எதிர்கொள் எல்லாமே வந்து இந்த சமூகத்துக்கு தேவையான ஒன்றாக இருக்குது, முக்கியமாக சிறார்களுக்கு தேவையானதாக ஒன்றாக இருக்குது. உங்களுடைய வினாக்களுக்கு பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி.